நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இதோ மலைகள் மேல் தாவி என் அன்பர் வருகின்றார் என்கிற இனிமைமிகு பாடலின் வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு அளித்து அவருடைய அன்பின் நிறைவை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை காண வேண்டும் என்கிற ஆவலில் ஓடி வந்த அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த நாளில் அவரை காண ஓடி வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். இன்று திருப்பாடல் 33 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் என்கிற இந்த வரிகளை நாம் சொல்லி பாடி ஜெபிக்கிற போது கடவுள் அவருடைய புதிய ஆசீர்வாதத்தினால், புதிய ஆவிக்குரிய கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். நன்றியோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவருடைய பிறப்பின் நிறைவை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் நம்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை புகழ அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் நம் முகம் பார்க்காது, பாவங்களை பார்க்காது, நம் தோல்விகளை பார்க்காது, நமக்கு செய்த அற்புதங்களை நினைத்து மகிழ்ந்து பாடுவோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறையாய் நீடித்திருக்கும் என்கிற வார்த்தையின்படியாக அவர் எண்ணங்களை நமக்கு கொடுத்து தன்னை அடையாளப்படுத்துகிறார். அவருடைய எண்ணங்களை நம்முடைய இதயத்தில் வைத்து, அவருடைய திட்டங்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நம்மை தொடர்ந்து செயலாற்ற ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏனெனில் நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர், கேடயமாயிருக்கிறீர், அரணாயிருக்கிறீர் என்றெல்லாம் நாங்கள் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உம்மை புகழ்கிறோம். எங்களுடைய உள்ளம் உம்மை நினைந்து களிகூறுகிறது.
முது திருப்பெயரில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இதோ இந்த திருப்பெயரே எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து அருளப்பட்ட ஆசீர்வாதம். தொடர்ந்து உம்முடைய பெயரால் எங்களை வழிநடத்தும். இம்மானுவேல் என்கிற வார்த்தையின்படியாக எங்களோடு தங்கும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே.